நாங்கள் ஃபேமிலியாக பிளான் பண்ணது என்னென்னா, தம்பி பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக காசி போகணும். பட் ஆனால் அவரை நான் வந்து நாங்கள் 2 பேரும் ஒரு குடுவையில் கையில் கொண்டு போய் அந்த நதியில் கங்கா மாட்டை கரைச்சிட்டு வரோம். நாங்கள் எதிர்பார்க்கும் கனவுல எதிர்பார்க்கல. அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து சிரிக்க வைக்கணும், எல்லாரையும் மகிழ் வைக்கணும். அதுதான் அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. ஸோ அவர் விட்ட இடத்துலேருந்து நாங்கள் 2 பேரும் தொடங்க ஆரம்பித்தோம். கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பிரதர். அவர் இல்லாமல் வந்து நாங்கள் எடுத்து வைக்கிற முதல் படி இதுதான். பட் ஆனால் கண்டிப்பாக அவர் வந்து பாபாவோட சேர்ந்து எங்களை மேலேருந்து ப்ளஸ் பண்ணுவார். எங்களுக்காக எப்பயுமே ஒரு சோல்ஃபுல் லைட்டாக எங்கள் கூட அவர் ட்ராவல் பண்ணுவார்ன்ற பெரிய நம்பிக்கையோடும் அவர் இல்லாத ஒரு வருத்தத்தோடும் தான் நாங்கள் ஆக்சுவலி அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து சிரிக்க வைக்கணும், எல்லாரையும் மகிழ் வைக்கணும். அதுதான் அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. ஸோ அவர் விட்ட இடத்துலேருந்து நாங்கள் 2 பேரும் தொடங்க ஆரம்பித்தோம். ஸோ அப்படி ஆரம்பித்ததான் ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ். அதில் வந்து முதல் பாடலில் வந்து மாமா வந்து லிரிக்கா பாடலாசிரியராக வந்து லான்ச் ஆகிருக்குன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பிரதர். அவர் இல்லாமல் வந்து நாங்கள் எடுத்து வைக்கிற முதல் படி இதுதான். பட் ஆனால் கண்டிப்பாக அவர் வந்து பாபாவோட சேர்ந்து எங்களை மேலேருந்து ப்ளஸ் பண்ணுவார். எங்களுக்காக எப்பயுமே ஒரு சோல்ஃபுல் லைட்டாக எங்கள் கூட அவர் ட்ராவல் பண்ணுவார்ன்ற பெரிய நம்பிக்கையோடும் அவர் இல்லாத ஒரு வருத்தத்தோடும் தான் நாங்கள் ஆக்சுவலி இருக்கோம். கண்டிப்பாக எங்களுக்கான ஒரு முதல் வெற்றிப்படி தான். ஏன்னா அப்பா எப்பயுமே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு. அண்ட் நாங்கள் ஃபேமிலியாக பிளான் பண்ணது என்னென்னா, தம்பி பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக காசி போகணும். அப்படி தான் பாலா பிரதர்கிட்டையும் அப்பா அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு மைண்ட் செட் இருந்தோம். பட் ஆனால் அவரை நான் வந்து நாங்கள் 2 பேரும் ஒரு குடுவையில் கையில் கொண்டு போய் அந்த நதியில் கங்கா மாட்டை கரைச்சிட்டு வரோம். நாங்கள் எதிர்பார்க்கும் கனவுல எதிர்பார்க்கல. பட் எல்லாமே ஒரு ரீசன், அப்பா எங்கள் கூட இல்லைன்ற ஒரு தாட்ல எல்லாம் ஒரு ஷூட் போயிருக்காரு, ஊருக்கு போயிருக்காரு. எங்களுக்கான சில கடமைகள் பொறுப்புகள் கொடுத்துருக்காரு. அதை நோக்கி நாங்கள் ஓடணும். ஸோ அப்படி தான் இன்னமும் நாங்கள் நம்பிக்கையோட தான் ஓடிக்கிட்டு இருக்கோம்.